வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைகை அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இன்று முதல் நம்ம படித்தோம் அப்படின்னா எப்படி பாஸ் பண்ணுறது, எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வழியாக குரூப் 2 ரிசல்ட்டு வந்துடுச்சு. சரிங்களா? நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிசல்ட்டு காலதாமதம் ஆனதுனால மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதை தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருப்பீங்க. சில பேர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாஸ் பண்ணுனா அதுக்கப்புறம் நம்ம படிக்க ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பீங்க. ஓகே, ஸோ எல்லாருக்குமே என்ன அப்படின்னா, இன்று முதல் நம்ம படித்தோம் அப்படின்னா, அதாவது எனக்கு குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம்னா என்னன்னே தெரியாது. இதுக்கு முன்னாடி நான் மெயின்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணதே கிடையாது. நான் ஓஎம்ஆர் சீட்டில் தான் எக்ஸாம் எழுதியிருக்கேன். பேராகிராஃப் டைப்பில் எக்ஸாம் எழுதுனதே கிடையாது. நான் இன்று முதல் படித்தோம் அப்படின்னா பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளால் முயற்சியும் கடின உழைப்பும் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு 60 நாட்கள் போதும் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஆனால் கடின உழைப்பை போடுறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். சரிங்களா? அதாவது நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா நிறையா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? 2 வருஷம் படிப்பாங்க, 3 வருஷம் படிப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இவங்களாம் இத்தனை வருஷம் படிக்கிறாங்க, நம்ம திடீர்னு நம்ம இப்போ ஒரு 100 நாட்களில் படித்து நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவே கூடாது. நம்மளால் முடியும், கண்டிப்பாக நம்மளால் முடியும். அவங்களால முடியலை அப்படின்னா அதுக்காக நம்மளாலேயும் முடியாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்மளால் கண்டிப்பாக முடியும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் 9ஆம் தேதி இன்னையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா 108 நாட்கள் இருக்குது. சரிங்களா? இவ்வளோ நாட்கள் டிஎன்பிஎஸ்சி நமக்கு கொடுத்துருக்கதே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய விஷயம். சரிங்களா? அவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு 75 நாள் 80 நாள் அல்லது மேக்ஸிமம் ஒரு 90 நாள் இவ்வளோ தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் 108 நாட்கள் இருக்குது எக்ஸாமுக்கு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு பெரிய பீரியடு தான். சரிங்களா? அதனால் நம்ம கண்டிப்பாக மெயின்ஸ் எக்ஸாமுக்கு கடின உழைப்போடு படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஓகே, இதுக்கு நமக்கு முக்கியமாக என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்றைக்கி உடனே சிலபஸ் ஒரு 4-5 காப்பி சிலபஸ் எடுத்து கையில் வச்சுக்கணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மாடல் கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் அந்த குரூப் 2 ஏக்கு மெயின்ஸ் எக்ஸாமுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் விட்டுருக்காங்க. அந்த மாடல் கொஸ்டின் பேப்பரை ஒரு 2 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எழுதி பார்க்கணும். சரிங்களா? இது எல்லாமே பேராகிராஃப் டைப்பு. நம்ம அந்த 25ஆம் தேதி பிப்ரவரி 25ஆம் தேதி மார்னிங் ஈவினிங் 2 செஷன்லேயும் எக்ஸாமுக்கு 2 செஷனுமே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக பேராகிராஃப் டைப்பில் நம்ம எழுதணும். சரிங்களா? அதனால் டெய்லி நம்ம ஒரு 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதி பார்க்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த எழுதி பார்க்குறதுக்கு தேவையான பேப்பர்ஸு, ஸ்டேஷ்னரி இது எல்லாமே இன்றைக்கே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம படிக்கிறதுக்கு தகுந்த சூழ்நிலைகள் இருக்கிற ஒரு இடத்த தேர்வு செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அருகில் உள்ள ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டர், ஒரு நல்ல கோச்சிங் சென்டரில் நீங்கள் சேர்ந்துக்கலாம். கோச்சிங் சென்டர் போய் தான் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்லாம் கிடையாது. அது நமக்கு இருக்கிற ஒரு ஐடியாலஜி. சரிங்களா? நமக்கு எல்லாமே தெரியும், மெத்தட்ஸ் எல்லாமே தெரியும், நம்மளால் படிக்க முடியும். நம்ம எந்த சிலபஸில் கொடுத்துருக்க எல்லா பாடத்திட்டத்தையும் என்னால் படிக்க முடியும். பேராகிராஃப் டைப்புக்கு என்னால் ஆன்சர் எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு தேவை கிடையாது. இருந்தாலும் நம்ம மாடல் எக்ஸாம் அப்படின்றத நம்ம எழுதி பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம கோச்சிங் சென்டர் போகிறதோட முக்கியமான நோக்கமே படிக்கிறதுக்காக கிடையாது. சரிங்களா? ஒரு அந்த ஃபயர்லேயே இருக்கணும். இந்த 108 நாட்களும் அந்த ஃபயர்லேயே இருக்கணும். அதை இருக்க வைக்கிறதுக்கு கோச்சிங் சென்டர் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. சரிங்களா? நம்ம வீட்டிலேருந்து படிக்கிறதுக்கும் கோச்சிங் சென்டர், இப்போ சாட்டர்டே சண்டே கூட கோச்சிங் சென்டர் போய்ட்டு மற்ற நாட்கள் வீட்டில் உட்காந்து படிக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு சென்டரோட நம்ம டச்சப்பில் இருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த ஃபயர்லேயே இருப்போம். மாடல் எக்ஸாம் நிறையா எழுதுவோம். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா கோச்சிங் சென்டர் அப்படின்றது ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ், கோச்சிங் சென்டர் போகலை நான் ஆன்லைன்லேயே படிச்சுக்கிறேன் அப்படின்னா ஒரு நல்ல அகாடமியில் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணி மாடல் எக்ஸாம்ஸ் நிறையா எழுதி பார்த்துட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம தயார்படுத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் ஆகிடலாம். ஓகே, என்ன விஷயம்? சரிங்களா? குரூப் 2 அந்த முதல்நிலை தேர்வுக்கும் முதன்மை தேர்வுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்? நம்ம ஓஎம்ஆர் சீட்டில் எழுதணும்.
ஒன் வேர்ட்ஸாக படித்தோம். சரிங்களா, சிலபஸை எடுத்தோம், சிலபஸில் உள்ள பாடத்திட்டங்களில் ஒன் வேர்ட்ஸாக படித்தோம். அந்த ஒன் வேர்ட்ஸை வந்து நம்ம ஓஎம்ஆர் சீட்டில் கன்வே பண்ணோம். இன்றைக்கி நம்ம வந்து பாஸ் பண்ணிட்டோம். சரிங்களா, 1:10 அப்படின்ற ரேஷியோவில் தான் ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. சரிங்களா, இப்போ 5000 வேக்கன்சி அப்படின்னா 50,000 பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கிடையாது. அடுத்து மெயின்ஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த ஓஎம்ஆர் சீட்டில் எழுதின ஒன் வேர்டுக்கும் இப்போ நாம் வந்து பேராகிராஃபாக வந்து எழுத போகிறோம். சரிங்களா, அப்போ அந்த பேராகிராஃபுக்கு நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சு படித்தா போதும். அதாவது எடுத்துக்காட்டுக்கு இப்போ நம்ம மாநில தகவல் ஆணையம் ஓஎம்ஆர் சீட்டில் வந்து இது ஓஎம்ஆர் சீட்டில் எழுதுகிற எக்ஸாமுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், மாநில தகவல் ஆணையம் அப்படின்னா அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டெலாம் என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து படிச்சிருப்போம், ஒன் வேர்டாக படிச்சிருப்போம். சரிங்களா, இப்போ மாநில தகவல் ஆணையம் அப்படின்னா ஒரு பேராகிராஃப். சரிங்களா, ஒரு 10 மார்க் கேட்குறாங்களா, இல்லை 15 மார்க் கேட்குறாங்களா, இல்லை 20 மார்க் கேட்குறாங்களா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஒரு பேராகிராஃபாக நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறோம் பேப்பரில். சரிங்களா, அப்போ அந்த பேராகிராஃபாக படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இதே தான். சரிங்களா, நீங்கள் வந்து ஒன் வேர்டு எப்படி படிச்சிங்களோ அதே போல் தான் நமக்கு வந்து முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம படிச்சிட போகிறோம். படிச்சுட்டு நம்ம பேப்பரில் எழுதி பார்க்க போகிறோம். சரிங்களா, அந்த எழுதி பார்க்குறது தான் வந்து ரொம்ப முக்கியம், ப்ரெசன்டேஷன். சரிங்களா, அந்த மாநில தகவல் ஆணையம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு மெயின் கெட்டிங் மாநில தகவல் ஆணையம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5-6 சப்கெட்டிங், அதெல்லாம் வந்து என்னென்ன ஹெட்டிங் அப்படின்றத நாமளே வந்து யோசித்து நல்லா ஹெட்டிங்காக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம படித்த அந்த ஒன் வேர்டையே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேராகிராஃபாக அப்படியே கன்வே பண்ண போகிறோம், அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படியே எழுத போகிறோம். சரிங்களா, அவ்வளோதான் நமக்கு தேவை. மாநில தகவல் ஆணையம் அப்படின்னா ஒரு 30 முதல் 40 தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, அதில் ரொம்ப அக்யூரேட்டாக தெரிஞ்சிருக்கிறது ஒரு 25 தெரிஞ்சிருந்தால் போதும். சரிங்களா, நம்ம வந்து எப்படி ஸ்கூலில் காலேஜில் எக்ஸாம் எழுதுவோமோ அதே போல் தான் நமக்கு தெரிஞ்ச 25 பாயிண்ட்ஸை வச்சு 50 பாயிண்ட்ஸு தெரிஞ்சது மாதிரி நம்ம வந்து பேப்பரில் ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஐடியாலஜியில் நம்ம படித்தா போதும். ஓகே, டெய்லி வந்து கண்டிப்பாக எழுதி பார்க்கணும். சரிங்களா, எழுதி பார்க்கணும். ஏன்னா அன்றைக்கி 2 செஷனும் ஃபுல்லாக வந்து எழுத போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கின்னு சொல்லிட்டு வராது, நம்ம எழுத தான். அதாவது இப்போ நீங்கள் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு பேப்பரில் டைட்டில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் ஏற்கனவே படித்த ஒன் வேர்டை வச்சு எப்படி இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை ஒரு 2 பக்கத்துக்கு நம்மளால் வந்து எழுத முடியும், என்னென்ன தலைப்பெல்லாம் வந்து கொடுக்கலாம். ஸோ அப்படின்னு யோசிச்சு பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து கற்காலம்னா என்ன, பழைய கற்காலம், புதிய கற்காலம், புதிய கற்காலம்னா என்ன, பழைய கற்காலம்னா என்ன, சிந்து சமவெளி மக்களுடைய நாகரிகம். ஸோ அப்படின்னு போட்டு டைட்டில் ஒரு 5-6 டைட்டில் அதை போட்டு நம்ம ஏற்கனவே படித்த அந்த ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து பேராகிராஃபாக எழுதி பாருங்கள். இதே போல் தான். சரிங்களா, நம்ம வந்து மெயின்ஸ் எக்ஸாமுக்கு நம்ம படித்த கொஸ்டின்ஸ் தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது, படிக்காத கொஸ்டின் கூட வரும். ஆனால் நம்ம வந்து ஏற்கனவே குரூப் 4க்கோ அல்லது குரூப் 2 முதல்நிலை தேர்வுக்கோ நம்ம வந்து படிச்சிருப்போம். சரிங்களா, ஒன் வேர்ட்ஸாக நம்ம வந்து படிச்சிருப்போம். அப்போ அந்த ஒன் வேர்ட்ஸை வச்சு நம்ம பேராகிராஃபாக கன்வே பண்ணால் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். முக்கியமாக இதில் என்ன அப்படின்னா பேப்பரில் ப்ரெசன்டேஷன் பண்ணுறது தான். சரிங்களா, அதாவது ஒரு இப்போ வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 இதை பற்றி வந்து எழுதுங்க அப்படின்னா நம்ம படிச்சிருப்போம், எல்லாருமே படிச்சிருப்பாங்க. ஆனால் எல்லாரும் ப்ரெசன்டேஷன் பண்ணுற விதம் ஒரே மாதிரியாக இருக்காது. சரிங்களா, நம்ம வந்து நம்ம பேப்பரை திருத்துறவங்கள அட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம் அப்படின்றது தான் இதில் வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா, ஒரு புக்கு இருக்குது, ஒரு புக்கில் வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பற்றி 30 பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. அந்த 30 பாயிண்ட்ஸும் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எல்லாருமே ஒரே மாதிரி எழுத முடியுமா அப்படின்னா எல்லாருமே ஒரே மாதிரி எழுத முடியாது. சரிங்களா, நம்ம எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம், அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தை நம்ம எப்படி வந்து எடுத்து வந்து சொல்கிறோம், அதுக்கு என்னென்ன தலைப்பெலாம் வந்து கொடுக்குறோம், ஹேண்ட் ரைட்டிங் எந்த மாதிரி அழகாக எழுதுகிறோம், எந்த பாயிண்ட்ஸை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறோம். சரிங்களா, பார்த்தோம் அப்படின்னா 15 மார்க் அப்படின்னா 15க்கு 15 மார்க் வந்து போட வைக்கிறதுக்கு நம்ம எப்படி அட்ராக்ட் பண்ணி எழுதுகிறோம் அப்படின்றதான் இதில் வந்து முக்கியம். சரிங்களா, படிக்கிறத விட பேப்பரில் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதா முக்கியம். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னிலிருந்து கடுமையான உழைப்போடு நம்ம முயற்சி செய்து படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து பாஸ் பண்ண முடியும். கடின உழைப்பு ப்ளஸ் விடாமுயற்சி ஈக்குவல் டு வெற்றி. சரிங்களா, அது எத்தனை நாளாக இருந்தாலும் சரி. குரூப் 4க்கு வெறும்
2 மாதத்தில் வந்து படித்து பாஸ் பண்ணவங்களாம் இருக்காங்க. சரிங்களா? நம்ம எத்தனை நாள் படிக்கிறோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோம், எவ்வளவு எஃபோர்ட் போடுறோம், சரிங்களா, அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். நிறைய தடைகள் வந்து நம்மளை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சொந்தம், பந்தம், நண்பர்கள், உறவினர்கள், செல்ஃபோனு, இன்டர்நெட்டு, ஸோ இது எல்லாமே நம்மளை வந்து தாக்குறதுக்கு ரெடியாக இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து ஓரங்கட்டி வச்சுட்டு இந்த 108 நாட்களுக்கு கடின உழைப்பு ப்ளஸ் விடாமுயற்சியோடு படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி நமக்கு தான். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.